வணக்கம் உறவுகளே. நான் ராஜராஜ சோழன் பற்றி எனக்கு தெரிஞ்ச பதிவு ஒன்று போடுறேன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு திருச்சுற்று பிரகாரத்தில் போய் சுற்றி வர்றாரு. வரும்போது எல்லா தீபமும் எரிஞ்சிட்ருக்குது, ஒரு தீபம் மட்டும் நெய் இல்லாமல் எரியல. அப்போ யார் அங்கேன்னு கூப்பிட்டு இது ஏன் இந்த தீபம் எரியலேன்னு கேட்குறாரு. மன்னா, அது எழுபத்தூர் மாராயனுக்கு நேர்ந்து விடப்பட்டது. மாராயன் 1.5 மாதமாக காணுங்க, அதனால் அந்த தீபத்துக்கு நெய் மூத்தில் எரியலைன்னு சொல்கிறாங்க. என்னோட ஆட்சியில் 1.5 மாதத்துக்கு ஒரு ஆள் காணாமல் போனால் தேடாமல் விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு யாரங்கே தேரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி தேர் ஏறி ஒரு குடிசை வாசலில் போய் இறங்குறாரு. இறங்கி மாராயா வா வெளியே, மாராயா வா வெளியேங்கிறாரு. அப்போ ஒரு பெண் நலிந்த தேகத்தோட, ரொம்ப ரொம்ப நலிந்த தேகத்தோட ஒரு எலும்பு தெலுமான குழந்தைய தோளில் போட்டு வெளியே வர்றா. மாராயன் எங்கே, மாராயனை கூப்பிட்டா நீ வர்ற அப்படிங்கிறாரு. ஐயா, நான் மாராயனோட மனைவி வரகுணாளுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, எங்கே மாராயன், ஏன் தீபத்துக்கு நெய் ஊற்றலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவள் சொல்கிறா, என்னோட கணவனை பெருவெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு, நீங்கள் கொடுத்த 40 மாடுகளையும் அடிச்சிட்டு போயிடுச்சு, அதனால தான் தீபத்துக்கு நெய் ஊற்ற முடியலன்னு சொல்கிறான். அப்போ 27 நாளாக எரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ இந்த 7 நாளாக எரியறது இல்லை, ஏன் 27 நாளாக எரியறதுக்கு நெய்க்கு என்ன பண்ணனேன்னு கேட்டார். அதுக்கு என்னை மன்னிக்கணும் மன்னான்னு சொல்லி கால் விழுந்துடுறா. ஏன்னு கேட்டால், நான் என்னோடய தாய்ப்பாலை விற்று தான் நான் வாங்கி ஊற்றுனேன், இந்த 7 நாளாக என்னால் முடியல, நான் ஊற்றலைன்னு சொல்கிறா. அப்போ அவருக்கு ரொம்ப மனசு, நம்ம ஆட்சியில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து தோளில் போட்டு, யாரங்கே உங்களுக்கு 40 ஆடு மாடும் கொடுத்துருங்க மாராயன் குடும்பத்துக்கு. இந்த குடும்பத்தை இந்த ராஜராஜ சோழன் இந்த குடும்பத்தையும் பார்ப்பான், இந்த குழந்தையும் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சர மாமல்லனோட பேர் எங்கெங்கே கல்வெட்டில் இருக்குதோ எல்லா கல்வெட்டு கூட கீழே எழுபத்தூர் மாராயன் பொஞ்சாதி வரகுணாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சிற்பத்தில் செதுக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம்மா. பாருங்கள், ஒரு ஆட்சி எப்படி நடத்தியிருக்கிறாருன்னு பாருங்க ராஜராஜ சோழன். வாழ்க ராஜராஜ சோழன் புகழ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ்.